சோழ தேசத்தின் தலைநகர் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பெரும்பாலும் விவசாயம், வணிகர்கள், மாணவர்கள், பல்வேறு மனிதர்கள்லாம் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஓடும் இந்த ஆட்கள் நடந்து நடந்து கால் தேய்ந்து, சிலருக்கு ஃபிக்ஸுன்னு சொல்கிற அந்த வியாதி, கால் மூட்டு எலும்பு தேய்ற வியாதி இதெல்லாம் இருந்துச்சு. 2019 மிகப்பெரிய ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை மையத்தை அருமை தம்பி ஹீலர் பாலமுருகன் தஞ்சாவூரில் துவங்கி நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் பலனடைஞ்சாங்க. அந்த சிகிச்சை உணவு பழக்கம் வழக்கம் மட்டும் இல்லை, பல்வேறு சிகிச்சை முறைகள்னால இவங்க எல்லாரும் அந்த நலம் பெற்று வந்தாங்க. அருமை தம்பி ஹீலர் பாலமுருகனால் இந்த வலியெல்லாம் சுத்தமாக கால் வலியே இல்லாமல், முதல்ல கால் கை வலி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும். அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இந்த சிகிச்சை மையம் பலனளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இந்த சிகிச்சை மையத்தை மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்தை நல்லா சொல்லித்தராங்க. நம்ம ஆளுங்க நம்மளுடைய உடம்பு ஒரு இயந்திரம், அது கடவுளால் படைக்கப்பட்டது. இதை நம்ம கெடுத்துக்கிறோம். மது, புகையிலை எல்லாம் இதையெல்லாம் தவிர்த்து சில பேர் அதை நம்ம நிறையா பயன்படுத்தி தவறான பழக்க வழக்கத்தினால மருத்துவரை தேடுறோம். இவங்க அந்த உணவு பழக்க வழக்கத்தாலே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள அதெல்லாம் மறக்கடிச்சிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சொல்லி கொடுத்து உணவே மருந்து அப்படின்னு கொண்டு சிறப்பான ஒரு சிகிச்சையை கொண்டு நமது அருமை தம்பி ஹீலர் பாலமுருகன் அன்றைக்கு 2019 ஆரம்பித்து தஞ்சாவூரில் இவருடைய சிகிச்சை மையம்தான் அக்குபஞ்சர் கொடி கட்டி பறந்துச்சு. மீண்டும் மக்களுக்கு இவர் கிடச்சிருக்காரு. எல்லா மக்களும் இவருடைய சேவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உடல் நலத்தை பேணி காக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் AKR ரவிச்சந்தர், தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம், தலைவர் சோழர் கலைமன்றம் தஞ்சாவூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாரத சிற்பி முனைவர் ஆபரேஷன் பன்ராஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 78 kgயில் இருந்தேன். இப்போ 68 kgக்கு வந்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உணவு தான். உணவே மருந்தாக நமக்கு ஹீலர் பாலமுருகன் ஐயா அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். ஐயா AKR ரவிச்சந்திர ஐயா மூலியமா ஹீலர் பாலமுருகன் ஐயாவை தொடர்பு கொண்டேன். அவர் எப்போவுமே ஹீலர் பாலமுருகன் ஐயா எப்போவுமே ஃபோன் எடுத்து பேசும்போது ஐயா ஐயா அப்படின்னு ஒரு பணிவோடு தான் பேசுவாப்புல. பணிவு இருக்கும் வரையும் அவர் எப்பொழுதுமே நீடோடி இருப்பார். ஏன்னா பணிவு தான் நம்மளுடைய கேரக்டரை ஒரு தீர்மானம் செய்யுது. அதனால தான் அதே மாதிரி அவர் ஹானஸ்டாகவும் இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவர் நகர்ந்து கொண்டு இருக்கிறனால எனக்கு 10 கிலோ குறைஞ்சிருக்கையா அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ அவர் இடத்துல தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். செக் பண்ணி பார்த்ததில் அவரே ஆச்சரியப்பட்டார். என்னன்னா எல்லாமே உணவு பழக்க வழக்கத்திலேயே அவர் இந்த இது பண்ணுங்க அந்த இது பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீமோகுளோபின் எனக்கு மிக குறைவாக இருந்தது. 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு ஹீமோகுளோபின். இப்போ அது ஒரு 7 பாயிண்ட்டாக வந்திருக்கு. இன்னும் அந்த உணவு பழக்க வழக்கம் மூலியமாக ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஹீலர் பாலமுருகன் ஐயாவை நீங்கள் பரிந்துரை பண்ணணும். எல்லாருமே அவரை ஏற்றுக்கிட்டு அவர் அக்குபஞ்சர் மட்டும் இல்லாமல் மற்றும் அவர் இந்த ஆன்லைன் ஜூம் மீட் மூலியமாக பல திரைப்படத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூலியமாக உணவு மூலியமாகவே அவங்கள வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவங்களும் தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே ஐயா நகர்றதுனால இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஹீலர் பாலமுருகன் ஐயாவை எல்லாருமே இது பண்ணுங்கள். நாங்களும் அவரோட பயணித்து இன்னமும் அவர் மென்மேலும் பல உயரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.